வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். திணையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். திணையில் சத்துன்னு பார்த்தோம்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரோட்டீன், நார்ச்சத்து, இது வெயிட் லாஸ் கூட இந்த திணை உதவும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டம்ளர் திணை எடுத்திருக்கேன். இதை சும்மா போட்டு சட்டியில் போட்டு நல்லா சூடு ஏறி வாசம் வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்து வாசம் வந்துருச்சு, நல்லா வறுவிட்டுருச்சு. இப்போ எடுத்து ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், தொட்டு பார்த்தா நல்லா ஆறி இருக்குது. இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் குருணையாகத்தான் இது வரும். இப்போ அது பாகு காய்ச்சலாம். அதுக்கு ஒரு டம்ளர் தேவை, ஒரு டம்ளர் வெல்லம் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ சூடு பண்ணலாம். முதல்ல கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு. உள்ளே மண் இந்த தூசியெல்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, டஸ்ட் இருக்குது. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு கிண்டி விடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். 1/4 டம்ளரோட குறைவாக நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு, திணை பவுடரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா திரட்டி எடுக்கலாம். போகிறோம். இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச பாகை இதில் எடுத்து விடணும். சட்டி சூடாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். போது அளவு தெரியுது. போதும், பாகு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவு எவ்வளோ நமக்கு பெருசு வேணுமோ அந்த அளவு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தினை ரொம்ப சத்து, நம்ம ரொம்ப சேர்க்குறதில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு லட்டு கொடுத்தா ஒரு நாளைக்கு கூட போதும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வைக்கணும். நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.